கேப்டன் விஜயகாந்த் அவர்களுடைய நினைவிடத்திற்கு சூர்யா அவர்கள் அப்படி அஞ்சலி செலுத்துவதற்காக போயிருக்காரு. அந்த நேரத்தில் விஜயகாந்த் அவர்களுடைய நினைவிடத்திற்கு முன்பு அவர் கண்ணீர் விட்டு அழுகக்கூடிய எந்த ஒரு காட்சிகள் தான் ரசிகர்கள் மனதில் பெருமளவு வருத்தத்தையும் ஏற்படுத்தியிருக்கு. அது மட்டும் இல்லாமல் சூர்யா அவர்கள் அழுகும் போதே தெரியுது கேப்டன் விஜயகாந்த் அவர்கள் மேலே எந்த அளவுக்கு அன்பும் மரியாதையும் வச்சிருந்திருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு. இந்த நிலையில தான் இதுக்கப்புறம் செய்தியாளர்களை சந்தித்து பேசிய அவர் விஜயகாந்த் அவர்களுடைய முகத்தை கடைசியா எங்களால பார்க்க முடியாதது எனக்கும் கார்த்திக்கும் வாழ்நாள் முழுக்க ஒரு வருத்தமாவே இருக்கும் அப்படின்ற மாதிரியும், அது மட்டுமல்லாம விஜயகாந்த் அவர்கள் கூட இருந்த உறவு குறித்தும் நிறைய விஷயங்களை பகிர்ந்திருக்காரு. அதாவது என்னுடைய ஆரம்ப காலத்துல நான் நடிக்க வரும்பொழுது எனக்கு சண்டையா இருக்கட்டும், டான்ஸா இருக்கட்டும், இப்படி எல்லா விஷயங்களும் நான் நல்லா பண்ணணும் அப்படின்றதுக்காக ஃபைட் மாஸ்டர்ஸ், டான்ஸ் மாஸ்டர்ஸ்னு எல்லார்கிட்டயுமே போய் எனக்காக நிறைய விஷயங்களை பேசியிருக்காரு. என்ன நல்லா பார்த்துக்கணும் அப்படின்றதுல அவர் நிறையவே கான்சன்ட்ரேட் பண்ணாரு அப்படின்ற மாதிரியும் சொல்லியிருக்காரு. அது மட்டும் இல்லாமல் விஜயகாந்த் அவர்களுடைய முகத்தை கடைசியாக பார்க்காதது எனக்கு ரொம்பவே ஒரு கில்ட்டி ஃபீலை கடைசி வரைக்கும் கொடுத்துட்டே இருக்கும் அப்படின்ற மாதிரியும் பல விஷயங்களையும் ஷேர் பண்ணியிருக்காரு. விஜயகாந்த் அவர்கள் எப்படி நடந்துக்கணும், எப்படி இருக்கணும்னு பல விஷயங்களை எனக்கு சொல்லி கொடுத்துருக்காரு. இன்னைய வரைக்கும் நான் அதை ஃபாலோ பண்ணிட்டு தான் இருக்கேன் அப்படின்ற மாதிரியும் ஷேர் பண்ணியிருக்காரு. இதை தொடர்ந்து அவருடைய நினைவிடத்திலிருந்து விஜயகாந்த் அவர்களுடைய வீட்டிற்கு சென்று நடிகர் சூர்யா மற்றும் நடிகர் கார்த்தி, நடிகர் சிவகுமார் ஆகியோர் எல்லாருமே அங்கே மரியாதையும் செலுத்தியிருக்காங்க. அவருடைய வீட்லேயும் மரியாதை செலுத்திய பிறகு அவங்க குடும்பத்தாருக்கு ஆறுதலும் சொல்லியிருக்காங்க. இந்த ஒரு வீடியோ குறித்து உங்களோட கருத்துக்களை நீங்க மறக்காம கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. நம்ம த பீப்பிள் டெஸ்க் சேனலை சப்ஸ்கிரைப் பண்றீங்க.